கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இந்த காலை நேரத்திலும் எனக்கு ஒரு நன்மை நடக்குமா, என் வாழ்க்கையில் இருக்க இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் மாறுமா, என்னுடைய வாழ்க்கையில் இந்த சில குறிப்பிட்ட எல்லையில் ஒரு பிரச்சனை இருக்குது, அது போகவே மாட்டேன்து, நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், அது என் எல்லையை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். சிலர் பார்க்குறீங்க, நான் ஜெபம் பண்ணுறேன் பிரதர், என் ஜெபத்துக்கு பதில் வரவே மாட்டேன்து, ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வேதனையோடு பார்க்கலாம். சில ஊழியக்காரர் கூட பார்க்குறீங்க, எனக்கு ஏன் இன்னும் ஆத்துமாக்கள் அதிகமாக வரல, என் சபையை இன்னும் விஸ்தாரமாக்கணும், அதற்கு நிறைய தேவைகள் இருக்குது, இப்படி அநேக ஒரு கேள்விக்குறியோடு கூட தான் இந்த காலை நேரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் கேள்விக்குறிகளை எல்லாவற்றையும் அப்பா ஆச்சரியக்குறியாக மாற்ற வல்லமையுடைய தேவனாக இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாங்க. எரேமியா 32 அதிகாரம் 42 ஜெரேமியா 32:42. அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த கால நேரத்தில் அப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, உங்களை குறித்து அப்பா என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை தான் வாக்குத்தத்தமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அப்பா சொல்றது பாருங்க, எல்லா நன்மையையும், ஒரு நன்மை 2 நன்மை இல்லை, எனக்கு இந்த எல்லையில் இன்னும் நன்மையே வரல பிரதர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அப்பா சொல்றாங்க, எல்லா எல்லைகளிலும் அப்பா உங்களுக்கு என்ன செய்வேன் என்று வாக்கு கொடுத்தாரோ அது நிச்சயமாக நடத்துவேன் என்று சொல்றார். ஏன்னா நீங்க யாரு? அப்பாவுடைய பிள்ளைகள். அது முன்னாடி வசனம் பாருங்க, 38:38, அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அப்பா சொல்றாங்க, நீங்க அவருடைய பிள்ளைகள், நீங்க அவருடைய ஜனங்கள், உங்களுக்கு தேவையானதை நிச்சயமாக அப்பா கொடுப்பாங்க. 39 அப்பா சொல்றாங்க, தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் அப்பா கட்டளையிட்டாங்க. அப்பா எதுக்கு பயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, எந்த மனுஷனை பார்த்தும் பயப்படுற அந்த பயத்தை கொடுக்கல. உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களுக்கு பயம் கொடுத்துட்டு இருக்கலாம், இல்லை உங்கள் வேலைக்கே ஒரு பிரச்சனைன்ற மாதிரி கூட பயம் உண்டாக்கலாம். அந்த பயத்துக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் சொந்தக்காரர்கள் உங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கலாம், கடன்காரர்கள் கொடுத்த கடனை திருப்பி கேட்டு உங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கலாம். இப்படி எந்தெந்த காரியத்தில் நீங்கள் பயந்து கொண்டு திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கெல்லாம் பயப்பட வேணாம், ஏசப்பாவுக்கு மட்டும் பயந்தா போதும். ஏசப்பாவுக்கு பயப்படுறதுன்னு என்னது? அப்பா அடிப்பாங்கன்னா இல்லை, அப்பா மேலே அன்பு வைக்கணும். என் அப்பாவுக்கு இந்த சில காரியங்கள் பிடிக்காதுன்னா பிடிக்காது தான், அதை நம்ம செய்யக்கூடாது. எப்பொழுதும் டைம் கிடைக்கும்போது என்ன பண்ணணும்? பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், அப்பாவுடைய வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வேலை ஸ்தலத்தில் இருக்கும் பொழுதும் சரி, வீட்டு வேலைகளை செய்யும் பொழுதும் சரி, பிரயாணப்பட்டு போகும் பொழுதும் சரி, அந்த வசனத்தை சொல்லணும். சங்கீதம் 91, சங்கீதம் 121 போன்ற அதிகாரங்களை மனப்பாடம் பண்ணி வேலை செய்யும் பொழுது இருதயத்தில் சொல்லி கொண்டே இருக்கணும். அதுதான் இரவும் பகலும் அப்பாவுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். நம்ம 24 ஹவர்ஸும் பைபிளை படித்து கொண்டு இருக்க முடியாது. அப்பாவுடைய வார்த்தையை அதை என்ன பண்ணணும்? நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அன்றன்று அப்பா உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க, அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே போல் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபை வாக்குத்தத்தத்தை அப்பாவை கொடுத்துருப்பாங்க, அந்த வாக்குத்தத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பா என்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நான் கீழாகாமல் மேலாக்குவார், பூமியில் உள்ள சகல ஜாதியிலும் நான் மேன்மையாக இருப்பேன். அப்பா என்னை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்குறவராக வச்சிருக்கிறாரு, நிச்சயமாக நான் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன். இப்படி அப்பா உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களோ இதை தான் சொல்லணும்ல. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எப்பொழுதும் என்ன பண்ணணும்? நீங்கள் வாயில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பா வாயில் சொல்லும் பொழுது தான் அண்ட சராசரங்கள் உண்டானது. அதே போல் அவருடைய பிள்ளைகளான நீங்கள் சொல்லும் பொழுதும் உங்களுக்கும் அது உண்டாகும். இப்பொழுது அது உங்கள் கண்களுக்கு முன்பாக இல்லை, அப்பா அதை உங்களுக்கு உண்டாக்கி தருவேன் என்று சொல்லுகிறார். 40 பாருங்க, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை. அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன், அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் நான் பின்வாங்குவது இல்லை. நித்திய உடன்படிக்கை அவர்களோடு கூட பண்ணியிருக்கிறாராம். இன்றைக்கு நாளைக்கு மாத்திரம் இல்லை, நித்திய உடன்படிக்கை அப்பா பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 41 பாருங்க, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமா இருப்பேன். அப்பாவுக்கு உங்களுக்கு நன்மை செய்கிறது தான் சந்தோஷமா. அல்லேலூயா! எவ்வளோ நல்ல அப்பா இல்லை? உங்களை தேவைகளை சந்திக்கிறது தான் அப்பாவுக்கு
சந்தோஷம். இன்று என்னென்ன காரியத்தில் நீங்கள் அழுது கொண்டு கலங்கி கொண்டு திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கலாம், அப்பா சொல்கிறாங்க, உங்களுக்கு நன்மை செய்து நான் சந்தோஷப்பட போகிறேன் என்று சொல்லுகிறார். என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாக நாட்டுவேன். அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் ஊரை விட்டு ஓடி போயிடலாம்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. பிரச்சனை ஜாஸ்தி ஆகிடுச்சு, இனிமேல் இந்த ஊரில் இருக்க முடியாது, நம்ம நேம் டேமேஜ் ஆகிடுச்சு, இனிமேல் இங்கே இருக்க முடியாது, ஓடி போயிடலான்னு நினைக்கிறீங்க. ஆனால் அப்பா சொல்கிறாங்க, நிச்சயமாக இதே இடத்துல உங்களுக்கு அற்புதத்தை செய்வோம். உங்கள் வேலையை விட்டு துரத்துறதுக்கு அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம். அப்பா சொல்கிறாங்க, அதே இடத்துல உன்னை நாட்டி அதே இடத்துல உங்களுக்கு மேன்மேலும் போஸ்ட்டை கொடுத்து அப்பா உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். வேலை ஸ்தலத்தில் மாத்திரம் இல்லை, பிஸ்னஸ்லேயும் அப்பா சொல்கிறாங்க, இதோட கடையை இழுத்து மூடிடலாம், இந்த பிஸ்னஸ் இதோட க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இன்றைக்கி அவர் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இதை விட்டுட்டு எங்கேயாவது நம்ம வேலைக்கு கூட போயிடலாமா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ அவங்க எல்லாருக்கும் தான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க, அதே இடத்துல நீங்கள் எந்த பிரச்சனை, எந்த போராட்டம், எந்த வேதனை, எந்த வருத்தத்தோடு கூட இருக்கிறீங்களோ அதே இடத்துல உங்களை அப்பா உயர்த்தி வைத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுங்கள். அந்த தடைகள் எல்லாவற்றையும் நான் அகற்றி போட்டு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 84 அதிகாரம் 11 வசனம். Psalms 84 chapter verse 11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனார். நம்ம அப்பா எப்படி இருக்காங்களா? சூரியனாக, நீதியின் சூரியனாக இருக்கிறார். அவர் தான் எப்படி இருக்காரு? கேடகமாக இருக்கிறார். சூரியன்னா என்ன அர்த்தம்? இரவெல்லாம் இருட்டு இருக்கும், சூரியன் வரும்போது வெளிச்சம் வரும். அதே போல உங்க வாழ்க்கையில எந்தெந்த எல்லைகள் இருட்டு உங்களை சூழ்ந்து இருக்கிறதோ அந்த இருட்டை எல்லாவற்றையும், அந்த இருள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு அவரே சூரியன், அவரே வெளிச்சம், அவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் அகற்றி உங்களை ஆசீர்வாதமாக மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அடுத்து எப்படி இருக்காருன்னா, கேடகமாக இருக்கிறார். யாரும் உங்களை தாக்காதபடி உங்களுக்கு முன்பாக அப்பா இருப்பார். அதான் சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்து இருக்கிறேன். அவர் முன்பாக இருக்கும் பொழுது அவரை தாண்டி தான் எந்த பிசாசாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களை தொட முடியும். அப்பா சொல்கிறேன், நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நானே உங்களுக்கு கேடகமாக இருக்கிறேன். எந்த மந்திர தந்திர கிரியையோ செய்வினையோ உங்களுக்கு விரோதமாக என்ன காரியம் செய்தாலும் அப்பாவை தாண்டி தான் உங்கள் இடத்துல வர முடியும். அதுதான் சொல்றேன், நான் சூரியனும் கேடகமானவராக இருக்கிறேன். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அழுவார். கிருபைனா ஏசப்பா, மகிமைனா பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன் அங்க உள்ளவராங்க. கர்த்தர் கிருபை மகிமை அருள்வார். திரியேக தேவன் உங்களோடு கூட இருப்பாங்க. உங்களோடு கூட இருந்து உங்க எல்லா தடைகளையும் நீக்கி உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அடுத்து சொல்றாங்க, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அப்பாவுக்கு முன்பாக உத்தமமா நடக்கணும்னா எப்படி? பரிசுத்தமாக வாழணும். அடுத்து வேதத்தை அதிகமா படிக்கணும், ஜெபம் அதிகமா பண்ணணும். ஏசப்பாவை நீங்கள் அதிகமாய் தேடும் பொழுது ஏசப்பா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமையுடைய தேவனாக இருக்கிறாங்க. அப்பாவுக்கு முன்பாக, மனுஷர் முன்பாக நம்ம ஏமாற்றலாம், கணவனுக்கு ஏமாற்றலாம், மனைவிக்கு ஏமாற்றலாம், பிள்ளைகளுக்கு ஏமாற்றலாம், கூட வேலை செய்கிறவங்களுக்கு ஏமாற்றலாம். ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவருக்கு தெரியும். அவருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கணும். உத்தமமாக இருக்குன்னா இப்படி பைபிள் அதிகமாக படிக்கணும். பைபிளை அதிகமாக படிக்கும்போது தான் பரிசுத்தம் வரும். பைபிளை படிக்கும்போது தான் அது சொல்லும், இந்தந்த காரியத்தில் இன்னும் நீ தவறு செய்து கொண்டிருக்கிற, நீ மனம் திரும்ப வேண்டிய காரியம் இருக்கு. அப்பதான் நம்ம மனம் திரும்புவோம். அப்பா நம்மளை பாவின்னு சொல்லுகிற தேவன் அல்ல, நம்ம ஆசீர்வாதத்துக்கு எது தடை என்பதை காண்பித்து கொடுப்பார். இப்ப நம்ம ரோட்ல நடக்கிறோம், ஒரு கல் இடர்லாம் இருக்கு, தடையா இருக்குன்னா அதை எடுத்து போட்டு போவோமா இல்லை திருப்பி வீட்டுக்கு போயிடுவோமா? அதை எடுத்து போட்டு போடுவோம். அதே போலதான் அப்பா உங்க வாழ்க்கையில என்ன தடை இருக்கு, உங்களை ஆசீர்வதிக்க அப்பா விரும்புறாங்க. அதுக்கு என்ன தடையா இருக்கு என்பதை வேதம் நீங்க படிக்கும் பொழுது அப்பா காண்பித்து கொடுப்பாங்க. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, நிச்சயமா நான் உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்றாரு. இன்றைக்கும் அநேகர் புதியவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாதவங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இதுவரை ஏசப்பாவை ஏற்றுக்கலன்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுங்க, ஏசப்பா உங்க இருதயத்துக்குள்ள வந்துருவாங்க. பூமிக்கு உதயம் தருவாங்க, நித்திய ஜீவனையும் தருவாங்க. இப்பொழுது கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. நிச்சயமாக நான் நன்மை தருவேன் என்று சொன்னேன். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ நன்மை தருகிறதுக்கான, அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அசுத்த வல்லமைகள், கிரியைகள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்குறதுக்காக நன்றி அப்பா. எல்லா தடைகளை உடை தெரிகிறதுக்காக நன்றி. நீரே அப்பா உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்த அருமையாய் நீர் இந்த நொடி முதல் வழி நடத்த போகிறதுக்காக நன்றி.
யார் யார் என்னென்ன பலவீனத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ எல்லா பலவீனத்தையும் எடுத்து போட்டு ஒரு சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே உங்களுடைய தலைமையில் நீங்கள் சுகத்தை கட்டளிடுகிறதுக்காக நன்றி அப்பா. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக, மரித்தோர் உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. உங்களுக்கு விரோதமாய் மந்திர கிரியைகளை செய்து பலவீனத்தை கொண்டு வந்திருக்கலாம். அந்த பலவீனத்தையும் இப்பொழுது அப்பா சுகம் தருகிறேன் என்று சொல்கிறார். இது நார்மலாக வந்த பலவீனம் அல்ல, இது சில கிரியையினால் வந்த அந்த பலவீனம். இப்பொழுது நான் அதுக்கு சுகம் தருகிறேன் என்று சொல்லி அப்பாவோட வல்லமை இறங்குகிறதற்காக, அந்த கிரியைகள் இப்பொழுது எரிந்து சாம்பலாக்குறதுக்காக, விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. அந்த கைகளில் இருக்கிற பலவீனம், கையை தூக்க முடியாதபடி இருக்கிற பலவீனம் இப்பொழுதே அப்பா ரிலீஸ் பண்றாங்க. தேங்க்யூ ஜீசஸ். அதே போல பேரலிஸ்ட் போல ஒரு கால் ஒரு கை செயல்படாதபடி நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீங்க, இப்போ இந்த நொடி அப்பா சுதந்திராங்க. உங்க சரீரம் முற்றிலுமாக செயலிழந்து போன சூழ்நிலையில பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த சேரை விட்டு கூட எழுந்து நடக்கக்கூடாதபடிக்கு இருக்கிறீங்க. இப்போ அப்பா சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்காங்க. தெய்வீக சுகம் இறங்கி கொண்டு இருக்குது. உங்க சுகர் எல்லாம் இப்பொழுது அப்பா நார்மல் ஆக்குறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே உங்களுடைய தெய்வீக வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறதுக்கான பார்த்து கொண்டு இருக்க கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகளை நீர் தொடுகிறீரப்பா. அவங்க என்ன வியாதியோட பார்க்குறாங்களோ அந்த வியாதிக்கு இப்பொழுதே நீங்கள் சுகத்தை கொடுக்குறீங்க. அவங்க எந்த உறுப்பு செயல்படவில்லை என்று சொல்லி டாக்டர் சொன்னாங்களோ இப்பொழுதே அப்பா உங்களுடைய கிரியேட்டிவ் மிரக்கல் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. இல்லாத உறுப்புகள் இப்பொழுதே உண்டாகிறதுக்காக நன்றி அப்பா. இல்லாத கண்கள் உண்டாகிறதுக்காக நன்றி. இல்லாத காதுகள் உண்டாகிறதுக்காக நன்றி தகப்பனே. குருடர்கள் பார்க்கிறதற்காக நன்றி. செவிடர்கள் கேட்கிறதற்காக நன்றி. முடவர்கள் நடக்கிறதுக்காக நன்றி. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி தகப்பன். எல்லோருக்கும் இன்று நீங்க ஹீலிங்கை கொடுக்குறீங்க. அவங்க யாருக்கு ஜெபித்து கொண்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஹீலிங் கொடுக்குறீங்க. நன்றி தகப்பனே. அதே போல குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை தருகிறீர். வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கொடுக்கிறீர். பிஸ்னஸை நல்லா ஃப்ளரிஷ் பண்ணுறீங்க. வேலைத்தளத்தில் இருக்க பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி போட்டு வேலைத்தளத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்குறீங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு நல்ல சேஃப் டெலிவரியை கொடுக்குறீங்க. பிள்ளைகளோட எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணுகிறதுக்காக நன்றி அப்பா. சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்பா உங்களுக்கு கேடகமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்கள நீங்கள் தேடியும் காணாது இருப்பீங்க. தேங்க்யூ லார்ட். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்கிறீர். உயர்த்தி வைத்து ஆசீர்வதிக்கிறீர். பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. அமேன் அமேன். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னைக்கு தான் புதுசாக பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போதான் உங்களுக்கு டெய்லி அப்பாவோட வார்த்தை நைட்டு 12 மணிக்கே வந்துடும். நீங்க கேட்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மீண்டும் நாளை காலை புதிய வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வேற அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.